இந்தி திரையுலகில் புகழ்பெற்று பிறகு தென்னிந்திய திரைப்படங்களிலையும் அசத்தியவர் தான் ரூபினி. அவங்க தன்னுடைய அனுபவங்கள் பத்தி பகிர்ந்திருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். பூர்வீகம் மும்பை. அப்பா, தாத்தா, கொழு தாத்தா ஆகியோர்கள் எல்லாருமே வழக்கறிஞர்கள். என் அம்மாவோட அப்பா சயின்டிஸ்ட், அம்மா டாக்டர். அதனால நானும் நல்லா படிக்கணும் அப்படின்றது தான் எங்க வீட்டுல எல்லாருடைய எதிர்பார்ப்புமாவே இருந்துச்சு. 4 வயசுல டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன். பப்ளி குழந்தையா இருந்ததால நிறைய நிகழ்ச்சிகள்ல டான்ஸ் ஆடுவேன். என்கிட்ட யாராவது எதிர்காலத்துல என்ன ஆக போறேன்னு கேட்டா டிடின்னு சொல்லுவேன், அதாவது டாக்டர் டான்சர். ஒரு கட்டத்துல படிப்பை பாதியிலே விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்காக நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் ரொம்ப போட்டி நிறைஞ்ச உலகமா மாறிடும். ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒரு நடன நிகழ்ச்சிக்காக புது ட்ரெஸ் எடுக்க அப்பா கூட கடைக்கு போனேன். அங்க என்னை பார்த்த குஜராத்தி பட தயாரிப்பாளர் ஒருவர் என்னை நடிக்க கேட்டாரு. ரா நக்கான் உட்பட 2 குஜராத்தி படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய டான்ஸ் குருவின் நண்பரான இயக்குனர் ரிஷிகேஷ் முகர்ஜி தன்னுடைய மிலி படத்துல என்ன நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா முதல்வரா இருந்த வசந்தாதா பாட்டீலின் மனைவி ஷாலினி பாட்டீல் ஒரு மருத்துவமனை கட்ட நிதி திரட்ட பெரிய நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல நான் டான்ஸ் ஆடினேன். சினிமா, அரசியல்னு பல துறை பிரபலங்களும் என்ன டான்ஸ பாராட்டினாங்க. சில வாரங்கள்லயே பிரபல ராஜஸ்ரீ தயாரிப்பு நிறுவனத்துல எனக்கு ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. எங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி. பொண்ணு இப்போதுதான் 5வது படிக்கிறா, 6வது வகுப்பு போகணும், இந்த வயசுல ஹீரோயினா அப்படின்னு கேட்டாங்க. உங்க பொண்ணுக்காகவே இது டான்ஸ் சப்ஜெக்ட், சோ இதை ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பாய்ஸ் கி ஜாங்கர் படத்துல ஹீரோயினா அறிமுகமான படம் பெரிய ஹிட். ஆஸ்கர் விருதுக்கே நாமினேட் ஆச்சு. தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வர என் பெற்றோருக்கு அதிர்ச்சி. படிப்பு தான் முக்கியம், இதுக்கு தான் நடிப்பேன் வேணான்னு சொன்னோம் அப்படின்னு அம்மா மறுத்துட்டாங்க. பிறகு 4 வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 10ஆம் வகுப்புக்கு பிறகு மீண்டும் நிறைய வாய்ப்புகள் வர மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரிஷி கபூருக்கு ஜோடியா நடிச்ச நாகினி மற்றும் பஹார் உட்பட 10 ஹிந்தி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கேன். நானும் குச்சிப்புடி டான்ஸ் கத்துக்க அப்பப்போ அடிக்கடி சென்னைக்கு வருவேன். அப்படி ஒரு முறை சென்னை வந்திருந்தப்பதான் பூர்ணிமா அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு. நானும் என் அம்மாவும் குழந்தைய பார்க்க போனோம். அப்போ பாக்யராஜ் சார் அவரோட சார் ஐ லவ் யூ படத்துல என்ன ஹீரோயினா நடிக்க கேட்டாரு. குடும்ப நண்பர்கள் என்பதால நான் சம்மதிச்சுட்டேன். அவர் தான் என்னுடைய பேரை மாத்தி ரூபினின்னு மாத்தி வச்சாரு. ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. தீர்த்தக்கரையிலே படத்துக்கு இயக்குனர் மணிவண்ணன் சார் கிட்ட என்ன சிபாரிசு செஞ்சாங்க பூர்ணிமா அக்கா. அதுல மோகன் சாருக்கு ஜோடியா நடிச்சேன். தீர்த்தக்கரையிலே, நினைக்க தெரிந்த மனமே, கூலிக்காரன், மனிதன் ஒரே நேரத்துல 4 படங்களை நடிச்சேன். ஏற்கனவே மேரி அதாலத் இந்தி படத்துல ரஜினி சார் கூட நடிச்ச நிலையில மனிதன் படத்துல அவருக்கு ஜோடியான. ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்காக எங்க அம்மா கொண்டு வரும் ஜூஸ் மற்றும் கேரட் ரைத்தாவை ரஜினி சார் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு. 16 வயசு பொண்ணு கூட நடிக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி சிரிப்பாரு. அந்த படத்துல காளை காளை முரட்டு காளை பாடல் ஃபேமஸ் ஆச்சு. நான் உனக்கு இணையா டான்ஸ் ஆடுறேனான்னு கேட்டு ரொம்பவே ஜாலியா சிரிப்பாரு. விஜயகாந்த் சார் மற்றும் ராமராஜன் சார் கூட நிறைய படங்களை ஜோடி சேர்ந்து நடிச்சேன். எங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. பத்தினி பெண் படத்துல சவாலான போலீஸ் கேரக்டர்ல நடிச்சேன். அந்த படத்துக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கையால கிடைச்சது. அவங்க சில நாட்கள்ல போயஸ் கார்டன் வீட்டுக்கு என்ன அழைச்சாங்க. உங்க நடிப்பும் அழகும் வித்தியாசமா இருக்குன்னு பாராட்டினாங்க. எங்க 2 பேரின் குச்சிப்புடி டான்ஸ் குருவும் ஒருவர் தான். டான்ஸ்ல இப்பவும் எனக்கு ஆர்வம் குறையல. உடல்நிலையும் அரசியல் பணிகளும் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு மனம் விட்டு பேசினாங்க. எங்க 2 பேருடைய குச்சிப்புடி டான்ஸ் குருவும் ஒருவர் தான். டான்ஸ்ல இப்பவும் எனக்கு ஆர்வம் இருக்கு, உடல்நிலையும் அரசியல் பணிகளும் எனக்கு அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு மனம் விட்டு பேசினாங்க ஜெயலலிதா அம்மா. உங்க கை ரொம்ப மென்மையா இருக்குன்னு அவங்க சொல்ல, என் கையை விட உங்க கை ரொம்ப மென்மையா இருக்கு, வெண்மையா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல ஜெயலலிதா மேடம் ரொம்பவே சிரிச்சிட்டாங்க.